ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழில் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஹை ஸ்கோர் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன், இல்லை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நான் என்ன வந்து வழி பண்ணேன், ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ புக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஷார்ட்டாக வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஓகே, வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ஸ்கோரே வந்து வரமாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓல்டு புக்கு தமிழ். ஸோ நான் இது வந்து பாருங்கள், இது வந்து இப்போ இங்கே 8 சீராப்புராணம்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து வேர்ல்டு புக்கு தமிழில் வந்துட்டு 8வது இயலாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், அந்த இயல் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவை, இல்லை மறக்கிறது, நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிறது விட்டுறலாம். ஸோ மற்றதை வந்துட்டு என்னதான் அந்த எழுதி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் இதை வந்துட்டு எழுதி பார்த்தது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், காந்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல், அது ஃபுல்லாகவே வந்துட்டு அதுக்கான நோட்ஸு காந்தி இது ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவர் அந்த முக்கியமான கோட்டு அது எல்லாமே பாருங்கள், இங்கே பாருங்கள், காந்தி அந்த என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானதாலுமே வந்துட்டு ஒரு நோட்ஸாக வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் வந்துட்டு புறப்பொருள் அது இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைனு. ஓகேங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நம்ம 100க்கு 100 அப்படிலாம் வந்து போக முடியாது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 2016 ஆரம்பிக்கும் போது வந்துட்டு தமிழில் ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸாமில் நான் கொடுத்த ஸ்கோர் வந்து 72 தான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் எனக்கு ஜிகேவும் தமிழும் எப்படியா இருந்தாலும் ஈக்குவல் மார்க் தான் வரும். ஸோ லாஸ்ட்டில் வந்து வரலுமே வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ தமிழில் மட்டும் என்னால் பூஸ்டப் பண்ணவே முடியல. அதுக்கானது திரும்ப நான் பண்ண வழி வந்து இதுதான். ஸோ என்ன ஒரு 4 பாயிண்ட் அதை பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக தமிழில் வந்து 100க்கு 100 வாங்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்தடுத்தது வந்து இது. அடுத்தது பாருங்கள், இயல் 9. ஓகேவா? ஸோ அதுக்கான நோட்ஸு என்னென்னா கலித்தொகை அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் வரிகள் அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பாயிண்ட் பை பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமானது அது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்குமே இப்போ இதில் பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் அவரோட இதை வந்து எழுதியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து தான் நான் வந்து படித்தது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் புக்ஸில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு இதில் வந்து இன்னொரு இதுக்கு வந்து நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஹைலைட்டர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லையா பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, அப்படி நம்ம ஒவ்வொரு டைம் ரிவிஷன் போகும்போதும் தனித்தனியாக வந்துட்டு மேக்ஸிமம் வெவ்வேறு பாருங்கள், இந்த இதில் நல்லா தெரியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன்று ப்ளூ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு ரிவிஷன் வரும்போது ரெட் கலரு, அதுக்கு அடுத்தது வந்து வரும்போது இங்கே பாருங்கள் பின்னாடி வந்துட்டு ஹைலைட்டர் அது யூஸ் பண்ணியிருப்பேன். ஹைலைட்டர் தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் வந்து ரிவிஷன் அது போகும்போது தான் வந்துட்டு மெயினாக வந்து தமிழில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் கண்டிப்பாக வந்துட்டு போயே ஆகணும். இன்னொன்று வந்து அப்பப்போ படிக்கும்போது நான் புக்ஸில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சு படிக்கிறது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து பழைய புக்கில் இருக்கும், புது புக்கில் இருக்கும், இதுலேயே வந்து வெவ்வேறு ஸ்டாண்டர்டில் இருக்கும் இவரை பற்றியே. ஸோ அது மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சு நம்ம படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த 4 பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம்னா வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு ஒரு 100 அவுட் ஆஃப் 100 நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஒரு கொஷின் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினில் இல்லை அந்த ஏரியாவில் நாம் எதோ ஒன்று டைம் கொஞ்சம் வந்து அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம வந்து அந்த ஏரியாவிலே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அதை வந்து கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கும் போது ஞாபகத்தில் வந்து நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவிஷன் தான். அதே வந்துட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து திரும்ப இப்போ எடுத்தோடனே வந்துட்டு 10 ஏழும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு போகாமல்
ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் வந்து எப்படி படிப்பேன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 இயல், ஓகேங்களா. ஸோ தமிழ் முடிஞ்சதுன்னா அதுவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். திரும்ப நீங்கள் வந்து அந்த டேவில் மற்ற ஜிகே அதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ் மார்னிங் டைமிங்லேயே வந்து முடிக்க பாருங்கள். ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸ் அதில் தான் வந்து 100 கொஸ்டின் பாதி இருக்கிறதுனால அதுக்கான டைம் ஒரு 3 மணி நேரம்னாச்சும் ஒதுக்கிடுங்க. ரிப்பீட் ரிவிஷன். இன்னொன்று வந்து என்னென்னா மேக் யுவர் ஓன் கொஸ்டின், ஓகேங்களா. அப்படின்னா இப்போ ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேவா. ஸோ இதுலேருந்து வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து வந்து அவங்க எப்படிலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு ஏரியா படிக்கிறீங்க இல்லை ஒரு லைன் படிக்கிறீங்கன்னா அந்த லைன்லேயே திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே யோசிச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு 2 in 1 3 in 1 யூஸ் இருக்கும். கொஸ்டின் அதே மாதிரி வரும்போது நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கொஸ்டின் போட முடியும். இன்னொன்று வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அது உங்களுக்கு இன்னுமே வந்து மெமரி பவர் வந்து அதில் வந்து அதிகமாகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நீங்களாக வந்து மேக் பண்ணும்போது அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு அது மேக்ஸிமம் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம். லாஸ்ட்டு வந்துட்டு இதுவும் முக்கியம், டெஸ்ட் எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தோடனே வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு வரவே வராது. ஸோ நீங்கள் இந்த இதை மட்டும், இது தமிழுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இது வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 72 கொஸ்டின் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து 76, 80, 85 அதிகபட்சம் நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணதுலையும் சரி டிஎன்பிசி எக்ஸாம்லையும் 85 தாண்ட முடியல, ஓகேங்களா. ஸோ நான் ரிசல்ட் வந்துட்டு 2019 அப்போ நடந்த குரூப் 4 தான் வந்து உள்ள வந்தேன், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து இருக்கேன். ஸோ அட்லாஸ்ட் என்னோட ஃபைனல் நான் போட்டு வேலைக்கு போனேன். என்னோட ஸ்கோர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 91, ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்கோராக வந்து இருந்தது. ஸோ இனிமேல் வந்து பூஸ்டப் பண்ணலாம். இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூட இருக்கவங்களாம் அவங்களும் சம்படிஸ் வந்து ரிசல்ட் வாங்கலை தான். ஆனால் அவங்க எல்லாமே வந்துட்டு மினிமம் 93, 95, 97 வரலும். அதுவும் ஒரு பையன்லாம் வந்துட்டு ஒரு இதில் வந்து நான் 88 எவ்வளோ தான் போட்டிருந்தேன். அந்த பையன் வந்து 99 கொஸ்டின் போட்டிருந்தாரு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு தமிழில் வந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம எந்த இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ ஒரு இதுன்னு சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு இப்போ நம்ம படிக்கிறது அதுதான் இருக்கட்டும், இல்லை நம்ம டிஎன்பிசியா இதில் வந்துட்டு நம்ம அதிகபட்சம் ஒரு 10,000 மணி நேரம் எந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதில் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு தேவையான டைமிங் வந்து நீங்கள் வந்து ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்களும் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் வே. இது வந்து எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் வந்து இது வந்து பொருந்தும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.